நான் டக்கீஸ் பெற்றேன். என்ன ஒரு அதிர்ஷ்ட காமெடி! நான் முளைத்திருக்கிறேன். இதை ஆரம்பிக்கலாமா? அந்த பந்துகளை பப்படமாக்க விரும்புகிறேன். அப்பா, இது பாவாடையாக இல்லையே. அருமை. அதாவது வெளியே போ. அவ பைத்தியமாகிவிட்டாள். இது ரொம்ப சுவையா இருக்கு. என் கடவுளே! சாந்தமாக இருங்கள். ஹே பிரிட்னி, என்ன? நான் அடுத்து வர முடியுமா? அற்புதம்! நான் உனக்கு அழகான ஒன்றை காட்டப் போகிறேன். ஓ, உன்னை முத்தமிடட்டுமா என் செல்லமே? மன்னிக்கவும் செல்லங்களே, நான் உங்களை சாப்பிடவிருக்கிறேன். நீங்கள் எப்படி அழகாக இருந்தீர்களோ அதுபோல எளிமையாகவும் இருக்கிறீர்கள். நீங்க சாஸ் தான் இல்லை, இது பெரும் இனிது. சரி, இதை புறவாய்ப்போம். நானும் முயற்சி செய்யலாமா? சரி, எனது சிறுதானியங்களுக்கான நேரம். வாவ்! எனக்கு நீல உணவுகள் பிடிக்கும். ஆனால் நான் இதற்கு முன்பு நீல சிப்ஸ் சாப்பிடவில்லை. அவை அருமையாக இருக்கின்றன. மிகவும் பிரகாசமான சுவை. ஓ, எந்த மாதிரியான காரமாக இருக்கிறது! ஓ, அது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ, அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, இதை நான் படிக்கவில்லை. ஓ, நான் கீழே விழுந்து விட்டேன். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். பிரிட்டனி, போகலாம். ஓ, நான் இன்னொரு சிப்ப குடிக்கல. நான் இதுவரை இதை சாப்பிடல. எனக்கு தோன்றுகிறது இது தொடங்குகிறது. காரம் என் பவுண்டுக்கு வரும். இது நிச்சயமாக தொடங்குகிறது. பெண்களே, உதவுங்கள். வாங்கோ பிரிட்னி. அவ்வளவு நிம்மதி. நன்றி. உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய முகங்கள் என்ன ஆனது? எனக்கு மெழுகுதந்து பஞ்சும் கூகிகளும் கிடைத்தது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மேலும் எனக்கு சிறிய கேக் பொரியுடன் உள்ளது. எலுமிச்சம். நான் அவற்றை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, ஏழை தன்னிலை. நான் தொடங்கினால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டா? வா, போகலாம். அந்த கேக்கை பாருங்க. நான் அதை முயற்சிக்க காத்திருக்க மாட்டேன். என்னை படத்தில் இதை விரும்பவில்லை. இது எனது குளிர்கால vlog. ஓய், அந்த தவளை பாரு. இன்னும் அதிகமாக அதை உங்கள் பல்புலில் வைக்க வேண்டும். நன்றி. உன் முறை. நிக்கோல், நீ என்ன சொன்னால் அலட்டப்படுவதில்லை. அதை முயற்சிக்க காத்திருக்கிறேன். அவை மிகவும் மென்மை மற்றும் இனிமை. என்ன நடந்தது? என்ன ஆகிறது? அவள் உன் வாயில வாசிக்கிறாள். நல்லது. இன்னும் 2 மக்காச்சோளம் உள்ளது. எனக்கு விருப்பம். வாங்க, வியாபாரம் செய்யலாம். அது என்ன? அருகட்சியாக இருக்கிறது. உங்கள் எலுமிச்சை நேரம். அதை நான் செய்ய விரும்பவில்லை. நிறுத்து. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெளி உலகத்தை நான் காண்கிறேன். ஓ, அது ஒரு கோபுரம். ஓ, மெய் அருளா, நீங்க சாக முடியாது. சரி, இதை செய்யலாம். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? சண்டையிடு. நான் முழுவதையும் சாப்பிடவா? மேலும் விளக்கவில்லை. இதை காண முடியாது. ஒரு வினாடி. ஓ, நல்ல வேலை. நன்றி பெண்களே. ஓ, நம்முடைய உதடுகள் நிறம் மாறிவிட்டது. ஓ மை காஷ், நாம் இனிப்பு சாப்பிடலாமே. வா, எனக்கு நீல டோனட் கிடைச்சது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குளிர்ச்சியானது. மேலும் நான் மஞ்சள் வாழைப்பழ மாம்பழத்தை வாங்குவேன். குளிர்ச்சியானது. புதிய கப் கேக். ஹூரே! வாருங்கள் பெண்களே, நான் தொடங்குகிறேன். வாவ், முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்யவில்லை. மற்றொரு விஷயம். வாழைப்பழம். ஏய் பிரிட்னி, நான்
விட்டேன். ஓ, அது பறந்து போய் சென்றது. நான் உனக்கு உதவுகிறேன். உன் வாயை திற. ஓ, நான் செய்ய முடியாது. சரி, நாம் அதை செய்து முடிப்போம். ஓ, நான் செய்து விட்டேன். இறுதியாக இது ருசிகரமாக இருக்கிறது. ஏன் சுறா? என் டானட் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நிறமில்லை. என்னால் அனைத்தையும் என் வாய்க்குள் வைக்க முடியும் என பெருமையாக சொல்கிறேன். அபாரம்! இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, என் திருப்பு எனக்கு அற்புதமான கப் கேக்ஸ். ஆனால் மிகவும் கிரீம் இருக்கிறது. எனக்கு பிரகாசமான யோசனை வந்து விட்டது. நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அருமையாக இல்லைமா? நாமும் இதை உடனே செய்யணும். சைட்களில் கூடுதலான கிரீமை துடைத்து விடு. அப்பா, இது என்னை பிரமிக்க செய்கிறது. ஆமாம், அப்போஸ். ஆமா, எனக்கு தோன்றாதுங்கிறது திறனுக்கு கொழுக்கியது. பாணி அவளது காதுகளை காட்டு. முடிவதற்கு வாருங்கள். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் உள்ளன. உனக்கு என்ன இருக்கிறது? ஹாரிபோ மாமர்லேடு. நான் முகர்ந்து சுகமடைகின்றேன். வாவ், எனக்கு ஃபாண்டா கிடைச்சது. சரி, யார் ஆரம்பிக்கிறார்கள் பார்ப்போம். நான் ஈர்க்கப்படுகிறேன். எனக்கு பெரிய பை நிறைய மார்ஷ்மெல்லோஸ் கிடைச்சது. நான் அவற்றை நீண்ட நாளாக சாப்பிடல. அதன் சுவையை ஏற்கனவே மிஸ் செய்கிறேன். வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்க்கு தீர்வு இருக்கிறது. அதனால நாங்கள் அவற்றை வாட்டலாம். இதுல சேர்க்கலாம் என்று நினைத்தால் நீங்க பிரகாசமா இருக்கீங்க. வாவ், அந்த நெருப்பு பாருங்கள். பேய் இப்போது சில பொன்னிற சர்க்கரை நிறை சர்ப்பணம் செய்வது. ருசியானது. நான் இப்போ போகலாமா? வாரே நிக்கோல். ரெய்னி மாலோவுகளை ரொம்ப சுவையாக சாப்பிட்டாள். நானும் சாப்பிடணும். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்லதே. பாரு, அவை மிகவும் அழகானவை. நான் அவங்கள எவ்வளவு இருக்கின்ற எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது போன்றதே இருக்கு. அது என்னுடைய ஃபேண்டா. நான் மீ காத்திருந்தேன். என்ன பிரச்சனை? ஐயோ, டஸ்டி அதை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். தாமதம். இந்த முழு பாட்டிலும் எம் இல்லை. ஓ இல்ல. ஓ, அவன் அதை உடைத்து விட்டான். பாட்டிலே குறைந்தபட்சத்தில் இன்னும் ஒரு துண்டு உள்ளது. ஓ, என் கைகளை நிறம் மாறிவிட்டது. அதை பாருங்கள். சரி சரி. இந்த முறை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பிங்க் ஸ்ட்ராபெரி கேக் அடி கிடைச்சிச்சது. வாங்க வாவ், எனக்கு கிறிஸ்டல்ஸ் இருக்கிறது. முட்டைதானா? அது விந்தை. யாராவது மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டார்கள். நீ கோழியாக மாறுவாய். இந்த நிர்மலங்கள் மிகவும் அழகானவை. மேலும் இவை இனிக்கும். மொறு. நான் எப்போதும் இவற்றை சுவைக்க கனவு கண்டேன். இது ஒரு இன்ப அதிர்ச்சி. முட்டை பற்றி என்ன? நான் தவிர்க்கிறேன். நீ இதை செய்யலாம். சரி, இது என்ன விஷயம்? எனக்கு இது பிடிக்காது. ஏற்று. இல்ல இதை தொடாத. அது எனது. எனக்கு என் கிட் கட்ட சுவைக்க முடியாதிருக்கும். நீ அவற்றை உடைக்க வேண்டும். சரி, நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, நாங்களும் இதை பெற விரும்புகிறோம். எனக்கு இளஞ்சிவப்பு நிற உணவுகள் மிகவும் பிடிக்கும். தோன்றுகிறீர்கள். என்ன வந்தாய்? இந்த திரைப்படத்துக்கு நான் பெருமூச்சிடுகிறேன்.
குறைக்கவில்லை. பணியை முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன் உண்மையிலேயே. சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடன் அலங்கரிப்பேன். காத்திருங்கள். சொந்த பெட்டி எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. voila, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்ல ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். இப்போது நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நங் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்டிலே. நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். Well, sir.
ஆம், என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். முடிவு. ஆலு நீங்கள் சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி. இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல என்ன? மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ் கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க மறந்துட்டீங்க. எல்லாமே அதனால காய்ந்து என்ன? விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன, இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும் இல்லைமை சோடாவே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். I went to Fiendry Free நீக்கப்பட்ட முறைப்படி செய்வது நல்லது. ஓஹோ, ஓ, தெளிக்கிறது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. இது ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும்.
வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பார்ட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படி மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. ஓ இல்ல, என்ன கேடு. வாவ் வாவ் வாவ். இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம், நன்றி. Em Theresa Tweet ஒரு வானவில் கேக் ஓ திகலன்ட்ரியிருக்க ஓ, இந்த சந்தர்ப்பத்திற்காக எனக்கு ஒரு சிறந்த அச்சு உள்ளது. இதன் மூலம் என் சிறந்த படைப்பிற்காக ஒரு சரியான வட்டமான மாவை வெட்டுவேன். இந்த கேக் குழந்தை விரும்பும் வண்ணத்தினை கொண்டுள்ளது. இதை நன்கு கிரீமுடன் அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. ஆனால் சமையல்காரர் அதை எப்படி செய்வது என்று அறிவார். பாரிஸின் முழுவதையும் ஊற்றுவதற்கு எனக்கு மிகவும் அதிகமான கிரீம் தேவைப்படும். ஓ, என்ன அழகு! சரி, கிரீம் சமமாக பொருந்தவில்லை என்று எனக்கு சொல்லாதே. நான் இதை இப்போதே சரி செய்கிறேன். அப்படியே மேலே கூட நிச்சயமாக. இதோ என் கரண்டி சிறந்த வேலை செய்கிறது. சமையல்காரரே, உங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய கேக் இருக்குது. ஆனால் பாட்டியனுடைய கேக்கு ரொம்ப சிறிதாக வந்தது. சமையல்காரரை தோற்கடிக்க நமக்கு உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஓ, யோசனை. எனக்கு 2 பாதிகள் தேவைப்படும். அவற்றை இப்படி வைக்கிறேன். இப்போது நான் ஒரு பட்டாம்பூச்சியை வெட்ட முடியும். ஓ மற்றும் சில பழங்கள் மற்றும் கனி காய்கறிகளால் பட்டாம்பூச்சியை அலங்கரிக்க மறக்காமல். ஓ, அருமை. மேலும் இங்கே சாக்லேட் குச்சிகளும் உள்ளன. என்ன அழகு! அருமை பாட்டி. எனவே நான் வெல்ல மாட்டேன். ஐஸ்கிரீம் போன்ற ஒளிரும் ஏதாவது சேர்த்தால் மட்டுமே. ஆம், அதை உருக்கி வண்ணமயமான கேக்கில் ஊற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்காக நான் இந்த ஹேர் ட்ரையரை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், இது அழகாக இருக்கிறது. ஹூரே ஹூ. சலிப்பாண்டும் அருவருப்பாண்டும் ஆகுது. நான் ஏற்கனவே வென்றுட்டேன் அப்படின்னு கருதுங்க. ஓ, சமையல்காரர் எப்பொழுதும் போல ஒரு பிரகாசமான யோசனை. வெளியேறுவதற்கான வழி கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு சாக்லேட் லெகோ. இது என் கேக்க காப்பாற்றி அதை ஒரு சமையல் இனிப்பு மாஸ்டர் பீஸா மாற்றும். சாப்பிடுங்க. ஓ வாவ், நீ என்ன செய்த? ஓ சகோதரா, நான் ஐஸ்கிரீமை மிகவும் விரும்புவதை அவன் அறிவான். அருமை. என்ன அழகான சாக்லேட் கேக். இந்த கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, மிகவும் நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, என்ன ஒரு அழகான பட்டாம்பூச்சி. இதை யார் செய்தார் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். நிச்சயமாக அது பாட்டிதான். அவள் எப்போதும் நிறைய ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பழங்களை வைக்கிறாள், ஏனெனில் எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் என்று அவள் அறிவாள். இது அருமையாக இருக்கிறது. ஓ, அது ஒரு லெகோ கோபுரம். இந்த கேக் மிகவும் தனித்துவமாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் தெரிகிறது. வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. அது பாருங்கள். இணைப்புகள். லெகோக்கள் எதிலிருந்து செய்யப்படுகின்றன? அவை சாக்லேட்டா? ஓ என் கடவுளே, இது அற்புதமாக இருக்கிறது. கேக்கை சுவைக்கட்டும். ஆஹா, ஆம், என் ஆன்மாவின் ஆழத்தில் நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த கேக்குகள் அனைத்தும் மிகவும் சுவையாக உள்ளன. நான் முடிவு செய்தேன், அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள். ஹூரே, எனக்கு ஹை ஃபைவ் கொடு. சரி, இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ, இது தெளிவாக உள்ளது. நன்கு. பாட்டி மிகவும் சுவையான வீட்டில் தயாரித்த உருளைக்கிழங்குகளை சமைக்கிறார், ஆனால் அவற்றை தோல் சீவ விரும்புவதில்லை. எனக்கு இந்த ஒரு லைஃப் ஹேக் இருப்பது நல்லது.
பாட்டி அதை உங்களுடன் பகிர இருக்கிறார். நான் உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் குலுக்குகிறேன். இப்போது உருளைக்கிழங்கு தோல் நீக்கப்பட்டுள்ளது. புதிதாக வாங்கிய கருவியின் உதவியுடன் துண்டுகளாக வெட்டலாம். இது எனக்கு என் மகள் கொடுத்தது. ஆமாம், பாட்டிக்கு இதை சமாளிக்க எளிதல்ல. ஆனால் நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு அற்புதமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ளது. அவற்றை எண்ணெயில் வறுக்க வேண்டும். அப்போதெல்லாம் தயாராகிவிடும். சரி, சவால் வெல்ல உங்க கற்பனை சக்தியை பயன்படுத்தணும் மாமணி. முதல்ல நான் சீஸை வெட்டி ஒரு கோபுரம் கட்டுவேன். அப்படியே இப்போது எனக்கு சுவையான சிப்ஸ்கள் மற்றும் ஒரு சுத்தி தேவைப்படும். வேலைக்கு இறங்குங்கள். ஓ ஆம், இப்போ பிரெட் கிரம்ப்ஸ் தயாராகிவிட்டது. அதனால் நான் சீஸ் ஸ்டிக்ஸ்களை அதில் உருட்ட முடியும். ஓ ஆம், அந்த சரியான நிறத்தை பாருங்கள். அற்புதம். இதோ சீஸ். அதை பிரெட் கிரம்ப்ஸில் மூழ்கடிக்கிறோம். அதை எண்ணெயில் வறுக்கவும். அப்படியே அருமை. ஓ வாவ், குள். இப்போது நான் சவாலில் வெல்ல எப்படி என்பதை அறிவேன். மிகவும் சுவையான குச்சிகள், நிச்சயமாக சாக்லேட் குச்சிகள் அல்லது அதாவது கிட்கேட். அவற்றுக்கு கூட பிரெட் கிரம்ஸ் தேவையில்லை. கிட்கேட்டை தீவிர வறுக்கியில் ஊற்றி சமையல்காரர் போல வறுக்க நேரம் வந்துவிட்டது. அது பண்ணலாம். ஓ பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தயார் மற்றும் என் பேத்தியை காத்திருக்கின்றன. குறைவாக உள்ள ஒன்று கெட்சப் தான். ஓ நிமிடம், என்ன பிரச்சனை? அது பிழியவில்லை. வாருங்கள். அடடா, ஆம், அது நகைச்சுவையாக இருந்தது. ஓ இல்ல, என்ன ஒரு துர்நாற்றம். ஓ இல்ல, என் சாக்லேட் எரிஞ்சிட்டுச்சு. ஓ என்ன செய்வது இப்போது? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியல. என் கண்ணாடிகள் எங்கே? பாட்டி, ஒரு யோசனை. பாட்டி எதையும் பார்க்காத போது நான் அவளது பிரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்து அவற்றை காரமான மிளகாய் மாறலாம். இது நகைச்சுவையாக இருக்கும். ஓ இது சரி. என் பகுதியும் தயார். உணவை அனுபவிக்க சோபி. ஓ இதோ உனக்கு செல்லம். பார்ப்போம். ஓ வாவ், என்ன அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இவை எதிலிருந்து செய்யப்பட்டவை? இது சீஸ். சமையல்காரர்கள் மக்களை மகிழ்விக்க எப்படி என்று தெரியும். எனக்கு பிடிச்சிருக்கிறது. இது அருமையாக சுவைக்கிறது. இந்த ஃப்ரைஸ் எளிமையாக தோன்றுகின்றன, ஆனால் அவை ருசியாகவும் உள்ளன. ஹூ, நன்றாக செய்தாய் சகோதரா. தன்று. ஏய், இவை பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு பதிலாக காரமான மிளகாய்களா? ஓ ஆம், இது ஒரு வகையான ஜோக். ஓ செல்லமே, இது என் பங்கு. அருமை இல்லையா? வாங்க சாப்பிடு. சரி சரி, பாட்டி சொன்னால் நான் கேட்பேன். ஓ ஒரு நிமிடம். இல்லை, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நல்லவை. அல்லோ பாட்டி, நீங்கள் தவறு செய்தீர்கள். சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஆமா சரி, எனக்கு தெரியும். யாருக்கு சந்தேகம்? ஓ இந்த முறை எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயார் செய்யுங்கள். மிகவும் நல்ல தேர்வு. சாண்ட்விச் கடினமாக தோன்றவில்லை. எனக்கு ரொட்டி வேண்டும். ஓம் ஓம் ஓம். பாட்டி. ஓ இப்போ இல்ல பேரன். அட சரி, சாண்ட்விச் செய்ய நேரம் வந்து விடுது. நாங்க ஹாம் சாலட் வைச்சு அதுக்கு மேல் கேட்சப் போட்டுக்கிறோம். அதுவே போதும். ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கேட்சப் தேவை. அருமை. இப்போது மற்றொரு பனைக்கீற்றை மேலே வைக்கப் போகிறேன். மற்றும் நிச்சயமாக எனக்கு சில பல் குச்சிகள் மற்றும் வெள்ளரிக்காய்கள் தேவை. நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். செர்ரி, தக்காளி மற்றும் இதோ முதல் கண் மற்றும் இரண்டாவது ஒன்று. நான் ஒரு சாண்ட்விச் கார் செய்து விட்டேன். இது சரியானதா? குளிர் இல்லையா? அடடே பேரன். சரி, என் பேர குழந்தைக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் சாண்ட்விச் செய்வேன். அருமை.
இப்ப எனக்கு கிரீம் தேவை கண்டிப்பாக. யாரும் பார்க்காத போது முதல்ல சுவைக்கிறேன். சரி, ஸ்ட்ராபெரி ஜாமின் மீது கொஞ்சம் கிரீம். சிறப்பு. இப்போது சில ஸ்ட்ராபெரிகளை சேர்ப்போம், ஆனால் பசுமையானவை. ஓ, எவ்வளவு மனம்! இப்போது அனைத்து பச்சை பாகங்களையும் நீக்கி ஸ்ட்ராபெரிகளை மேலே வைப்போம். இதோ எங்கள் சாண்ட்விச். அதை நறுக்குவோம். சமையல்காரரே, பாருங்கள், இது அருமையா? ஓ பாட்டி, உங்களுக்காக எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு சமையல் குறிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். இப்போது நான் பிரான்சில் அவர்கள் செய்வது போல சாண்ட்விச்சை சேர்க்கப் போகிறேன். சாண்ட்விச்சை அதிவேகமாக செய்வது எவ்வாறு என்பதை மாஸ்டர்கள் மட்டுமே அறிவார்கள். நான் அவர்களில் ஒருவன். சிறப்பானது. ஆஹா, அற்புதம், நல்ல வேலை. சரி, இதோ செல்லமே. பார்க்கலாம். ஓ, அத பாருங்கள், ஒரு சாண்ட்விச் கார் அருமையாக இருக்கிறது. மோசம் இல்லை. ஒரு நிமிடம், இது என்ன? ஒரு பல்குத்தி. அதை விழுங்கி இருக்கலாம். ஐயோ, சரி, இப்போது பாட்டியின் சாண்ட்விச்களை சுவைக்கப் போகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக மணக்கின்றன. ருசியாக இருக்கிறது. இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். வாவ், அந்த சாண்ட்விச்சை பாருங்க, அது ரொம்ப பெரியதா இருக்குது. ஓ, அது என் வாயில கூட அடங்கல. ஓ இல்ல, அது உடைந்து விட்டது. அது ஒரு நகைச்சுவை. இதை படம் பிடிக்க வேண்டும். சரி, வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். ஓ, நன்றி செல்லமே. ஹூரே, பாட்டி வென்றார். பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சேரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும்.
சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குளோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது, வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்தவர்கள், ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. ஓரியோ நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது. அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சிருப்போம். எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும்.
இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. வா, இப்போது அனைவருக்கும் தங்களுக்கென ஒரு அக்வேரியம் இருக்கிறது. அவை மிகவும் குளிர்ச்சியானவை மற்றும் பெரியவை. ஆனால் எனது அக்வேரியம் சிறந்தது. இது என்ன? ஓ, ஒரு பொக்கிஷ பெட்டி. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, இந்த கற்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். இது என் அக்வேரியத்தில் கண்டிப்பாக தேவை. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் கயிற்றை பயன்படுத்தி அதிலிருந்து ஏதாவது செய்யலாம். ஆனா நான் அத கொஞ்சம் அலங்கரிக்கணும். இப்ப பிங்க் நிறம் பூசுறேன். அப்படியே இப்ப இது ரொம்ப நல்லது. கண்ணாடி பொடிகளுடன் மேலும் அழகாக உள்ளது. வாவ், இது அதுக்கான சரியான இடம். பாருங்க. Sorry to Lemana and an absurder. Stis ambras but fall into our progs. And the subdiage plakran, but dungager, have you rumorar kanar? The pagrities. For shovel their lag quad into promote. அம்மான், அவை இங்கேயே இருக்கும். ரொம்ப தெளிவா தெரியும் இடத்துல. What's why I'm going to steer her? Oh, to be was beautiful. Wait, she don't அலங்காரமாக வர்றேன். இதை நீ பார்த்தையா? என்னிடம் என்ன ஒரு அழகான டால்பின் இருக்கிறது பாரு. இது இங்கே தொங்கும். இங்கே சில அற்புதமான சிப்பிகள் உள்ளன. என் சிறிய மெர்மெய்டுக்காக. உனக்கு பிடிக்கிறதா செல்லமே? நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். உன் அக்வேரியத்தில் நீந்து. நீ என்ன செய்ற? இல்ல, அதை திருப்பி கொடு. எனக்கு என் பொம்மையை திருப்பி கொடு. என் பொம்மை சுறா மீனை கண்டு பயந்து விட்டாயா? ஓ, என்ன ஒரு மிதவை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என் அக்வேரியத்தை சுறா மீன்களின் கூட்டம் காக்கும். இதை இங்கே தொங்க விடுவோம். என்னிடமும் எல்லா அலங்காரங்களும் இங்கே இருக்கும். ஆனால் இன்னும் சிறப்பாக அப்படியெனில் என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, என்ன அழகு! கடலடிக்கு சரியான அலங்காரம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை உள்ளே வைக்கிறேன். எல்லாவற்றையும். ஓ ஹே, நீ எல்லாவற்றையும் மீண்டும் சொன்னாய். சரி, இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். ஒரு உண்மையான பொக்கிஷ சிப்ப. ஓ ஹாம், சிறிய மெர்மைடு தனது அக்வேரியத்தில் வசதியாக உணர்வதற்காக எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். அப்படியே. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அந்த பயங்கரமான சத்தம் என்ன? நமக்கு ஒரு சிறந்த இசைக்குழு உள்ளது. உனக்காக நான் தயாரித்த ஒரு படுக்கையா இது பாரு. பார்ப்போம். இங்கேதான். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆஹா, இதை உள்ளே வைக்கிறேன். இப்போது உங்கள் பொருட்களுடன் ஒரு பெட்டி இங்கே. உட்கார்ந்து உங்கள் புதிய வீட்டில் வசதியாக இருங்கள். ஓ ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நகைகளை தொங்கவிட மறக்காதீர்கள். இங்கேதான் அவள் உட்கார்கிறாள். நான் மிகவும் நன்றாக செய்தேன். அவையெல்லாம் நன்றாகவே தெரிகின்றன. நீ இதை பார்த்தியா? அலமாரியாக இருக்கும். சத்சாங்கு வருதை அவர்டி fully here தொங்க விடுவேன். சரியானது. இதோ, உங்களுக்கு பிடிக்கிறதா என் சிறிய மெர்மெய்டு? அதுதான் சரி. எனக்கு இது சிறப்பாக இருக்கிறது. இல்லை, காத்திருங்கள், எனக்கு இருக்கிறது. சிறிய மெர்மெய்டின் எந்த அறை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு புதிய அறைக்கான ஒரு யோசனை இருக்கிறது. ஆம், நாங்கள் இதை ஒரு உண்மையான சமையலறையாக மாற்றுவோம். உங்களுக்கு ஒப்பா? இது ரெஜிஸ்டர் உங்கள் குளிர் சாதன பெட்டி. அதில் மளிகை பொருட்கள் உள்ளன. மேலும் எங்களுடைய புதிய சமையலறையை பார்த்தீர்களா? ஓ ஆம், அப்படியா? பாருங்கள். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இனி நமக்கு சமையலறை தேவையில்லை. நாங்கள் அதை ஒரு உண்மையான பாராக மாற்றுவோம். And the Aguaris friend.
இப்போ ஒழுங்கை பராமரிக்க பார்ட் ஸ்டூல்களையும் பாதுகாப்பையும் மறக்காதீர்கள். அருமை. அற்புதம். அப்புறம் நாம கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? ஆமாம், அதை இங்கே வைக்கிறேன். ஐயோ, அது காயமாயிற்று. நீ என்ன செய்தாய்? எனக்கு குத்தியது. ஓ, பாருங்க, மேசை வைச்சியன் பொருந்தர் சைப்ஸி சில அலங்காரங்கள் அன்றைக்கு ஒரு நாற்காலி மற்றொரு விருந்தினருக்காகவும் ஒன்று. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, அது ரொம்ப சலிப்பு. குழந்தைகள் பள்ளி அல்லது ஏதாவது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நம் கடல் ஜோடிக்கு சிறிய பற்கள் கொண்ட அதிர்ச்சி. ஓ இல்ல, இது ஒரு பீரானியா? பிக்கா! ஓ வாவ்! ஆகவே நமக்கு இன்னொரு காலியான மாடி உள்ளது. அதை நிரப்ப வேண்டும். இது எளிதாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு லவுஞ்ச் அறை அமைப்போம். இந்த நாற்காலியை இங்கே வைப்போம் மற்றும் சில அலங்காரங்களையும் சேர்ப்போம். சரியானது. இங்கே ஒரு மேசை உள்ளது மற்றும் ஸ்பீக்கர்களை மறக்காதீர்கள். ஒரு டிவி மற்றும் என் சிறிய மெர்மெய்ட் சுலபமாக இருக்க தயாராக இருக்கிறார் மற்றும் தனது பிடித்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க. நிறுத்த. சரி, நாங்கள் இங்கே ஒரு சோஃபாவை வைப்போம், ஒரு சிறிய கை நாற்காலி மற்றும் ஆமையின் வடிவில் மலர்களுடன் ஒரு மேசை. இங்கே படைப்பாற்றலுக்கான ஒரு மூலை இருக்கிறது. நீ ஒரு நல்ல கலைஞர், சிறிய மெர்மெய்ட். எனக்கு தெரியும், நீ நல்ல பெண். அந்த வீட்டின் கூரை தயார். ஆஹா, என்ன, நாங்கள் அதை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை, ஒரு சிப்பி சிறந்தது. ஓ ஹா! மேலும் மாடி முதல் மாடிக்கு செல்ல இந்த சுவாரஸ்யமான சிறிய ஊஞ்சல் இருக்கும். ஓ சரி, நாங்கள் அப்படியே ஒரு ஸ்லைடு வைத்துக் கொள்வோம். அது உங்களுடையதை விட சிறந்தது. ஓ, நாங்கள் அதை முடித்து விட்டோம். இப்போது அமைதியாக சுத்தம் செய்யலாம். ஓ ஆம், முதலில் சமையலறைக்கு போகலாம். It's a T-Racy Racy Chase Wish here. ரதம் செல்ல தயாராக உள்ளது. கடல் குதிரைகள் உங்களை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லும். இதோ எங்களுடையது. திடீர் மெர்மெய்டுடன் அக்வேரியம் வீடுகளை மேலிருந்து கீழே நோக்கி பார்ப்போம். ரெபெக்காவோட லவுஞ்சில் ஒரு டிவி, ஒரு ஸ்பீக்கர் மற்றும் அழகான நாற்காலி உள்ளது. பெல்லாவுன்ற லவுஞ்சில் பாருங்கள், அது படைப்பாற்றலால் நிரம்பியுள்ளது. இப்போது இரண்டாவது மாடியில் ரெபெக்காவுக்கு ஒரு பார் உள்ளது. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த இடம். மற்றும் பெல்லாவுக்கு இரவு விருந்துகளை நடத்த சிறிய சமையலறை உள்ளது. ஆனால் அவர்களின் படுக்கை அறைகளை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஒவ்வொரு மெர்மெய்டுக்கும் தன் சொந்த பாணி உள்ளது. உங்களுக்கு எந்த வீடு மிகவும் பிடிக்கிறது? கருத்துகளில் எழுதுங்கள். நாம் நமது ஸ்லைட்டில் சவாரி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ அருமை, அற்புதம். கீழே தளத்திற்கு இப்படி செல்வது எவ்வளவு வசதியாக இருக்கிறது. வேடிக்கை, தண்ணீர் சிதறல். This Mermaids vs. Merman Carlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கே என்ற இடங்களில் போலவே Erwinbersenberger என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சிருஷ்டிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மியை சரிசினார். Sandrisen for his business, he declared a cat a mac for his conversation கற்பனை பண்றார். பஸ் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபெனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன ஜிம்மி? என்ன ஒரு மீன்? என்ன ஒரு அருவருப்பான விஷயம்! என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிபனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும். மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட?
பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள், உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருத்தி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ ஓ பற்கள். ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வொம் அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதமுள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். ஓ, அறுவைக்கா இப்படி நான் மிகவும் நடக்கும். என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சாதன பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய்? ஜெஃபனி, அதை திருப்பிக் கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. இங்கே உனக்கு பொருந்துகிறது டிபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள்.
இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வாவ், அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க, எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்டுகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப்? ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir irsis singular Miri Kaifin Wadavam, the Minor Hours Stewardry is Gionarhaname. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நோம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி, ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ, இல்ல. இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல, அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ், மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ, நிமிஷம். என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான. ஓ, என்ன நகங்கள்? ஆஃப். ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது.